அன்பு நேயர்களே வணக்கம். மேஷராசி அன்பர்களுக்கு அதிரப்போகும் மீதி தை மாதம், அதாவது மீதமுள்ள இந்த தை மாதம் பிப்ரவரி 12ஆம் தேதிக்குள் நிச்சயமாக தெய்வத்தினுடைய அருளால் அதிசயம் என்பது நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு கட்டாயம் நடக்கும். அது என்ன அற்புதங்கள் எல்லாம் மேஷராசி அன்பர்களுக்கு நிகழப்போகிறது, எந்தெந்த நாட்களை அனுகூலமாக, அதாவது அனுகூலமற்ற நாட்களையும் அனுகூலமாக ஆக்கிக் கொள்வதற்கு, தெய்வத்தினுடைய அருளை முழுவதுமாக பெறுவதற்கு உள்ள முக்கியமான நாட்கள், இந்த தை மாதத்திற்குள் உள்ள அந்த முக்கியமான நாட்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேஷராசிக்காரர்கள் பொதுவாக எப்படிப்பட்டவர்கள் என்றால், கடின உழைப்புக்கு இவர்கள் தான் சொந்தக்காரர்கள். தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தன்னோட கஷ்டத்தை மறந்து மற்றவர்கள் யாராவது உதவின்னு இவர்களை நாடி கேட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த உதவியை தன்னுடைய கஷ்டத்தை பெரிதுபடுத்தாமல் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு குணம் யாருக்குன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தான். தன் உயிரையே கொடுத்து கூட உதவி செய்யும் ஒரு நல்ல குணம், நல்ல மனம் கொண்டவர்கள். அதாவது உயிரை கொடுத்துன்னா தனக்கு பிடித்தமான பொருட்களை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கறதும் உயிரை கொடுக்கறதுக்கு சமந்தான் இல்லையா? அதுபோல் தனக்கு எவ்வளோ பிடித்தமான ஒரு விஷயங்களாக இருந்தாலும் மற்றவர்களுடைய நலனுக்காக இவர்கள் தனக்கு பிடித்ததையுமே விட்டு கொடுத்து, அதாவது தன்னுடைய பிடித்த விஷயத்தை இழந்து கூட வாழக்கூடியவர்கள். அப்படி தனக்கென்று ஒரு அடையாளத்தை எப்போதுமே வைத்து இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். எப்போதும் எல்லோருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலை கொண்டவர்கள். ஒரு எறும்பிற்கு கூட துரோகம் செய்ய மனசான நினைக்காதவர்கள். ரொம்பவும் இலகிய மனசு கொண்டவர்கள் யாருன்னா இந்த மேஷராசிக்காரர்கள் தான். தனக்கு யாராவது எந்த ஒரு கஷ்டத்தை துன்பத்தை தந்தாலோ துரோகம் செஞ்சால் கூட அதுக்காக வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இவர்கள் தான் அந்த இடத்துலேருந்து ஒதுங்கி இருந்துப்பாங்களே தவிர, தனக்கு துரோகம் செய்தவங்களுக்கு கூட எந்த ஒரு தீங்கும் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு ஒருபோதுமே வராது. உதவி மன்னிப்புன்னு யாராவது கேட்டால் உடனே ஓடி வந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையும் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபலத்தையும் கொண்டவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். மேஷம் அப்படின்னாலே இவர்கள் நல்ல ஒரு மேன்மையான மனோபாவம் கொண்டவர்கள். எப்போவுமே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அதாவது இவர்களை வேணும்ன்ட்டே யாராவது ஏதாவது சொல்லி இவர்களை சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா அந்த சமயத்தில் இவர்களோட கோபத்தை முழுவதுமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனோபக்குவம் உடையவர்கள். இவ்வளவுதான் அரண்மனை போல ஒரு வீடு இருந்தாலும் அதில் வேலைக்காரனாக இருக்கிறத விட ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் அதில் நம்ம தான் தலைவனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் கொண்டவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். ஏன்னா இவர்களுக்கு எப்போவுமே தலைமை பண்பு கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் எங்கே இருக்கார்களோ மேஷராசிக்காரர்கள் அந்த இடத்துல தாங்கள் தான் தலைமையேற்று அதாவது தலைமை பதவி வகிக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். தனியாக, அதாவது தனிமையே விரும்பக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு ஏதாவது உதவின்னு கேட்டாங்கன்னா ஓடோடி உதவி செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யார் என்றால் அது மேஷராசிக்காரர்கள். தன் வாழ்க்கை, அதாவது வாழ்நாள் முழுவதுமே மற்றவர்களுக்காகவே, தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்காக உதவி செய்யணும், தான்கிட்ட இருக்கிறத கூட தனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்ற யோசனையே எப்பொழுதும் வைத்து கொள்ளாமல் உதவின்னு கேட்டவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனப்பக்குவம் கொண்டவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். இந்த மேஷராசிக்காரர்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் உதவி ஏதாவது வேணும், பண உதவியோ அல்லது என்ன உதவி நீங்கள் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் எந்த நிலையில் அவர்கள்கிட்ட நீங்கள் கேட்குற பணமோ அல்லது எந்த உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இந்த மேஷராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா உடனே மற்றவர்களுக்காக இவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு வாங்கி உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனம், இலகிய மனம் கொண்டவர்கள் தான் இந்த மேஷராசிக்காரர்கள். இந்த மேஷராசிக்காரர்கள் இருக்கிற ஒரு வீட்டில், அதாவது அந்த குடும்ப பொறுப்பு, குடும்பத்தில் இருக்க கஷ்டம் அத்தனையும், அந்த குடும்ப சுமை மொத்தத்தையும்
சுமக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள்னால் இந்த மேஷ ராசிக்காரர்கள் தான். எப்பயுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, யாருடைய மனசையும் புண்படுத்தணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க. மனசார உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தூய்மையான மனம் கொண்டவர்கள். நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்ற ஒரு வித்தியாசமே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தெரியாமல் எல்லோருக்குமே உதவி செய்வாங்க. அதாவது சூதுவாது தெரியாதவங்க. எத்தனை பிரச்சனைகள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் மேஷராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு கடுகளவு கூட அவங்க துரோகம் அப்படின்னு செய்யணும்னு மனசால கூட நினைக்க மாட்டாங்க. அதனால தான் கடவுளினுடைய அருளும் தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மற்றவர்கள் யார் என்ன இந்த மேஷராசிக்காரர்களை பற்றி பேசினாலும் அதையெல்லாம் எப்போவுமே இவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. தெய்வத்தின் மேலே பாரத்தை போட்டுட்டு அவர்கள் செய்கிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் கொண்டவர்கள். மேஷராசிக்காரர்கள் இவர்களை யார் அவமானப்படுத்தியிருந்தாலோ அசிங்கப்படுத்தியிருந்தாலோ அதை கூட, அதாவது தன்னை காயப்படுத்தினவர்களை கூட பொருட்படுத்தாமல் அவர்களுமே உதவின்னு கேட்டால் உதவி அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பக்குவம் உடையவர்கள். சொந்த பந்தங்கள், அதாவது என்ன நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் இவர்களை ஒதுக்கி வைத்திருந்தாலும் எப்போவும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். அப்படி ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த மேஷராசிக்காரர்கள் தான். இந்த மேஷராசிக்காரர்கள் இருக்கும் இடத்துல பெரும்பாலும் அநேகமாக எல்லோருமே ஒற்றுமையாக இருப்பாங்க. ஏன்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த மேஷராசிக்காரர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் முடிவதற்குள்ள இறைவனுடைய அருளால் நிச்சயமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கட்டாயம் நடந்தே தீரும். அந்த விஷயங்கள் என்னென்ன, அதாவது இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், தொடர்ந்து கஷ்டங்கள் தான் இருக்குது, பிரச்சனைகள் தான் இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற எல்லோருக்குமே இந்த தை மாதம், அதாவது தை மாதம் முடிவதற்குள்ள நிச்சயமாக இதிலிருந்து உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவே இந்த மீதமுள்ள தை மாதம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அமைய இருக்கிறது. அது என்னென்ன மாற்றங்கள், என்னெல்லாம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது, அது என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மீதமுள்ள தை மாதத்தில் நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது கட்டாயமாக ஏற்படும். மேலும் பண வரவு என்பது நீங்கள் எப்படியெல்லாம் பணம் வரணும், எந்த வழியில் வரணும் அப்படின்னு முயற்சி செய்தீங்களோ அந்த வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வருவதற்குண்டான அனுகூலங்கள்லாம் அமையும். புதிய ஆடை, ஆபரணங்கள், அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நிச்சயம் இந்த தை மாதம் முடிவதற்குள்ள கட்டாயமாக ஏற்படும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை, அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் முற்றிலுமாக நீங்கி நல்ல கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் என்பது அதிகரிக்கும். உங்களுடைய உடன் பிறந்த வகையில் ஏதாவது பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், அதாவது சகோதர வழியில் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவி என்பது நல்ல உதவிகளும் நல்ல நன்மைகளும் உங்களுக்கு கட்டாயமாக சேரும். மேலும் உங்களுடைய பெற்றோர்கள், அதாவது தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த விஷயங்கள், இதுவரைக்கும் நடக்கலை அப்படின்னு நினைத்திருந்த விஷயங்கள் இந்த தை மாதம் முடிவதற்குள்ள கட்டாயம் அந்த உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். அரசாங்க வழியில் உங்களுக்கு நல்ல அனுகூலங்களும் ஆதாயமும் நிச்சயமாக உண்டாகும். மேலும் முக்கியமாக சுப நிகழ்ச்சிகள் தடைகள் ஏதாவது இருந்தால், கட்டாயம் திருமண தடைகள், இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் இருந்தால் அந்த தடையெல்லாம் நீங்கி நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் இந்த தை மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக நிறைவேறும். ரொம்ப நாளாக, நீண்ட நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்காக முயற்சி செய்து அந்த வேலை நடக்கலை, அந்த வேலை கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் நினைத்த விஷயங்களில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி என்பது கட்டாயமாக உண்டாகும். மேலும் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த தை மாதம் முடிவதற்குள்ளே நீங்கள் வீடு நிலம் வைத்திருந்தால் அதில் வீடு கட்டுறதுக்கு உண்டான அந்த அமைப்பு, சாதகமான சூழ்நிலை, அதாவது அந்த முயற்சிகள், நீங்கள் மேற்கொள்கிற அந்த வீடு கட்டுற முயற்சிகள், நிலம் வாங்குகிற முயற்சிகள் கட்டாயம் அது உங்களுக்கு சாதகமானதாகவே அமையும்.
பெண்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும். கட்டாயமாக சுப நிகழ்ச்சிகள் என்பது மேஷராசிக்காரர்களுடைய வீட்டில் நிச்சயமாக நடந்தே தீரும். குழந்தைகளுடைய கல்வி படிப்பு இதில் நல்ல முன்னேற்றமும், குழந்தைகள் மூலம் நல்ல உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய உதவிகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த தை மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக மேஷராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலும், 12ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி அதாவது குரு பகவான், மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி குரு பகவான். இந்த சுக்கிர பகவானும் குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டிலும், சுக்கிரன் அதாவது உங்கள் மேஷராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த தை மாதம் அதாவது பரிவர்த்தனை யோகம், நிச்சயமாக அரசு வழியில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். இதனால் ஒரு நல்ல ராஜயோகம், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் என்பது கட்டாயமாக உங்களுக்கு உண்டாகும். மேலும் குடும்பத்திலையும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தின் மூலயமா நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் அந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி நல்ல சந்தோஷமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக நடக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் உள்ள சூரிய பகவானை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருக்க செவ்வாய் பகவான் பார்க்கும்போது நிச்சயமாக கல்வி வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றமும் ஏற்றமும் காணக்கூடிய மாதம்தான் இந்த தை மாதம். அதாவது நல்ல உயர் பதவிக்காக எதிர்பார்த்திருக்கவங்களுக்கு இந்த தை மாதம் முடிவதற்குள்ள நிச்சயமாக அந்த உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பும், பணியிட மாற்றங்களை தேடி இருப்பவர்கள் அதாவது சிலர் பணியிட மாற்றம் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு நீங்கள் விரும்பியபடி அந்த பணியிட மாற்றம் என்பது நல்லபடியாக உங்கள் விருப்பம் போலேயே அமையும். மேலும் இந்த சுக்கிர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை ஆகி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அதாவது சுக்கிர பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தொழில் இதுவரைக்கும் நீங்கள் செய்து வந்து கொண்டிருக்க தொழிலில் நல்ல லாபமும், புதிய தொழில் ஏதாவது துவங்குவதற்கான முயற்சிகள் நீங்கள் ஏதாவது மேற்கொண்டா அந்த தொழில் தொடங்கும் முயற்சி என்பதும் உங்கள் எண்ணம் போல் ஈடேறும். மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் மகரத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலனை நிச்சயமாக கொடுப்பார். தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த தை மாதத்தில், அதனால் மேஷராசிக்காரர்கள் கட்டாயம் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் தொழிலில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு விடாமுயற்சி, கடினமான உழைப்பு, நிச்சயமாக கவனம் இதெல்லாம் இருந்தாலே உங்களுடைய தொழில் வேலைகளில் உங்களுடைய எண்ணங்கள் அதாவது உயர் பதவிக்காக நீங்கள் விருப்பப்பட்டிருந்தால் அந்த உங்களுடைய எண்ணம் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு நிச்சயமாக விடாமுயற்சி, கடின உழைப்பு, கவனம் என்பது கட்டாயம் தேவை. சரியான திட்டமிடல், நல்லா எதை ஒன்று நீங்கள் எந்த வேலை எந்த காரியங்கள் செய்கிறதா இருந்தாலும் அதை முறைப்படி திட்டமிட்டு அந்த வேலையை நீங்கள் செய்யணும். கட்டாயமாக நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களுக்கு உங்களுக்கு நல்ல உண்டான அங்கீகாரம் அதாவது உங்கள் வேலைக்கு உண்டான பாராட்டு, பதவி உயர்வு என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல புகழும் பெறக்கூடிய அமைப்பு இந்த தை மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படும். பணியிடத்தில் சற்று கவனம் மற்றும் கட்டாயம் தேவை. மேலும் இந்த தை மாதத்தை நீங்கள் இன்னும் சிறப்பானதாக ஆக்கி கொள்வதற்கு நீங்கள் நினைத்தது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கு இந்த தை மாதத்தில் உள்ள முக்கியமான நாட்களாக அதாவது ஜனவரி 29 தை அமாவாசை அன்றைய தினம் முன்னோர் வழிபாடு அவசியம் கட்டாயம் செய்யணும். மேலும் அன்றைய தினம் மாலை நேரத்தில் குலதெய்வ வழிபாடு இது ரெண்டுத்தையும் அவசியம் மேஷராசிக்காரர்கள் கடைபிடிக்கும் போது இறைவனுடைய அருளோடு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ரத சப்தமி சூரிய ஜெயந்தி அன்றைய தினம் சூரிய வழிபாடு மற்றும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது
சூரிய பகவானுக்கு அர்க்கியம் செய்து சூரிய பகவானுக்கு உண்டான அந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்ய கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். மேலும் இந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தை பௌர்ணமி, அதாவது தைப்பூசம், இந்த நாளில் முருகக் கடவுளை நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள், துன்பங்கள், கடன்கள் அனைத்தும் காணாமல் போகும். அன்பு மேஷராசி அன்பர்களே, இந்த பதிவை மற்ற மேஷராசி அன்பர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே மறக்காமல் இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்கள் இந்த பதிவினை மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.